அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியில் நடக்கக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி. சுமார் 96 நாட்களுக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் மிதுன ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். புத்திக்கும் வித்தைக்கும் கல்விக்கும் அதிபதி என்று அழைக்கக்கூடிய இந்த புதன் பகவான் நிறைய விஷயங்களை பல யோசனைகளுக்கு நடுவில் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவங்க இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. எந்த சூழ்நிலையும் யாரும் நம்மளை ஒரு குறை சொல்லிடக்கூடாது, நம்ம செய்த காரியங்களை நீங்கள் இந்த மாதிரி தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிழையும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள். எல்லாத்துக்கும் புத்திமதி சொல்லக்கூடியவங்க, மற்றவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய வார்த்தைகள் அப்படின்னே சொல்லலாங்க. ராசிக்காரர் அப்படின்னு போதனைகளை வழங்கக்கூடியவர்கள், நிறைய அட்வைஸ் பண்ணுறவங்க, நிறைய விஷயத்தில் நிறைய பேர்த்துக்கு ஐடியா கொடுக்கக்கூடிய நபர்கள், எல்லாத்துக்கும் புத்திமதி சொல்லக்கூடிய நபர்கள். நீங்கள் ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படி நடந்துட்டு, ஏன் கொஞ்ச நாளாக இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும்போது நமக்கே என்னவோ பிரச்சனை, என்ன நடந்ததே தெரியல, கொஞ்ச நாளாக நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துட்டுருக்கு, நம்ம வார்த்தையை கேட்குறவங்களோட வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கு, ஆனால் நம்மளுடைய நிலை இன்னும் அதே நிலையில் தான் இருக்குது, எப்படியெல்லாம் வாழ வேண்டியவா இன்றைக்கி இப்படி இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி நீங்களே வருத்தப்படக்கூடிய சூழல். ஏன்னா மற்றவங்க சொல்லியிருப்பாங்க, சார் நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கிற நாலேஜுக்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டியது, ஏன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் நம்மளை கேட்கும்போது அப்போ தான் நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு, ஏன் நமக்கு இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, எந்த இடத்துல தவறு செய்தோம் அப்படின்னு சொல்லி யோசித்து அடுத்த விஷயத்தை எடுத்து வைக்க முடியாமல் இருக்குது. மறுபடியும் ஏதாவது ஒரு தவறு நடந்துருமோ, நம்ம செய்கிறது தப்பாக இருக்குமோன்னு நமக்குள்ளேயே 1008 கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு உண்டான ஒரு பதில்கள் இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள், அந்த 96 நாட்களில் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. வேலையே இல்லைங்க, வேலை இல்லாமல் என்ன ஒரு இது உங்களுக்கு, ஏன்னா எல்லாம் கரெக்டாக வேலைக்கு போய்ட்டு இருந்தீங்க, வேலைக்கு போய்ட்டு இருக்கிறவங்க எந்த பிரச்சனையும், இப்போ திடீர்னு வேலை இல்லாமல் இருக்கீங்க, இதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. அப்போ வேலை கிடைக்கலங்கிறது என்னோடய பிரச்சனைங்க, நான் வேலைக்கு போகலங்கிறது மற்றவங்களோட பிரச்சனை. ஸோ மற்றவங்கெல்லாம் குறை சொல்கிற அளவுக்கு எனக்கு இன்றைக்கி இருந்த வேலையை இழந்துட்டு வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை செய்ய முடியலைங்க, நான் விருப்பப்பட்ட மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் என்னால் ஒர்க் பண்ண முடியல, இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் இருக்கிற வேலையை தொலைச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அடுத்த வேலையை தொடராமல் இருக்கிறேன். ரொம்ப வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்குங்க, எந்த சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு பெரிய முன்னேற்றம், ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாலும் கொடுக்கல. ஸோ இப்போ நிறைய இன்னல்களை சந்திச்சிட்ருக்கேன். இந்த பிரச்சனைகள்லாம் கூடிய விரைவில் தீரப்போது. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. ஏன் அப்படின்னா, அந்த சுயஸ்தானத்தில் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி நடக்கும்போது இது வரைக்கும் மற்றவங்க பார்த்து உங்களை குறை சொல்லிட்டு இருப்பாங்க, உங்கள் அந்தஸ்து, கௌரவம், மரியாதையெல்லாம் குறைஞ்சிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த நிலை அப்படிங்கிறது மாறுங்க. அப்போ புதிய வேலை கிடைக்குங்க. மற்றவங்க மத்தியில் பரவாயில்ல, ஒரு வேலை போனாலும் அடுத்த நிமிஷமே கொஞ்சம் கூட சோர்வடையாமல் அடுத்த வேலையை தேடிட்டார் அப்படிங்கிற அளவுக்கு மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமல் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. புதிய வேலை உங்களை தேடி வரும். அதே நேரத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து அப்படிங்கிறது உயருங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு தேடி பட்டம், பதவி வரக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்குங்க, சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. அதே நேரத்தில் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் ஆகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரும். ஸோ வேலை ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த வேலை அமைப்புகள் அப்படிங்கிறது வரும். வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணுங்கிற யோகங்கள் கூட இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கட்டாயமாக உருவாகுங்க. தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த மந்த நிலைகள், ஒரு காலத்தில் எப்படி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார், இன்றைக்கி பாருங்கள் ஆள் ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டார், எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டார், என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அவர் ஏதோ என்ன தப்பு பண்ணார்னே தெரியலைங்க, இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார் அப்படிங்கிற அளவுக்கு சில அவப்பெயர்கள் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பீங்க. அந்த அவப்பெயர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அந்த தொழிலில் மறுபடியும் மீண்டு ரீஎன்ட்ரி கொடுப்பதற்கான ஒரு காலகட்டம். மறுபடியும் அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. இது வரைக்கும் உங்களை பார்த்து ஏளனமாக பேசினவங்களாம் பரவாயில்ல, இவர் நொடிஞ்சு போயிட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டாருன்னு நினச்சாலும் மறுபடியும் மீண்டு எந்திரிச்சு அதே வேகத்தில் இன்றைக்கி மறுபடியும் சாதனை பண்ணி காட்டிட்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு
நிறைய பேர் புகழை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது பாப்பா. தொழிலில் நல்ல லாபம் இருக்குங்க, பெரிய முன்னேற்றம் இருக்கும். இதுவரை இருந்த அந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறது அகலங்க. ஒரு பிஸ்னஸுக்கு 2 பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு சில யோகங்கள் இருக்கும். உங்கள் பிஸ்னஸை இடம் மாற்றுவீங்க. அதே நேரத்தில் அதனுடைய வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதோ அல்லது ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய உங்களுடைய சூழல் அப்படிங்கிறது மொத்தமாக மாறப்போகுதுங்க. ஸோ ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்தது, வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள், இது எல்லாமே இந்த தொழில் ரீதியாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ஸோ மறுபடியும் பெரிய அளவில் நீங்கள் ரீச் ஆக போகிறீங்க. அது கண்டிப்பாக கூடிய விரைவில் இந்த 96 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நடக்குங்க. யாரெல்லாம் உங்களை பார்த்து ஏளனமாக பேசுனாங்களோ அவங்களே மூக்கு மேலே விரலை வச்சு பரவாயில்ல இவர் சாதித்து காட்டிட்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கட்டாயமாக இருக்குங்க. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு கல்யாணம் ஒன்று தான்ப்பா இந்த தம்பி, இவருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை, கல்யாணம் மட்டும் காலகாலத்தில் ஆயிருந்ததுன்னா இன்றைக்கி அவர் இருக்கக்கூடிய லெவலே வேறன்னு சொல்லி எல்லாருமே மற்றவங்க மத்தியில் உங்களுக்கு இருக்கிற ஒரு குறையை மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த குறைபாடுகள் நீங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு லைஃப் நான் வந்து ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கைங்க, இந்த லைஃப்பு தான் நான் வாழணும், இந்த பொண்ணை தான் திருமணம் பண்ணணும், இந்த பையனை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேங்க. எல்லாமே நல்லபடியாக இருந்தால் திடீர்னு நடக்காமல் போயிடுச்சு. அதிலேருந்து மீண்டு வந்து இன்றைக்கி எனக்கு தேடி வரக்கூடிய வாழ்க்கையோட நான் தேடி போகிற வாழ்க்கையோ நான் நினச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு அது கரெக்டான விதத்தில் அமையலையே அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தங்க. அந்த நிலைகள் மாறும். கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது கட்டாயமாக கூடிய சீக்கிரத்தை ஏற்படும். ஏன்னா இந்த திருமணத்தை ஏதாவது ஒரு விதத்தை தடுக்கணும், சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக சில தடைகள், சொந்த பந்தங்கள் ஏதாவது ஒரு இல்லாதும் பொல்லாதுன்னு சொல்லி எனக்கு வரக்கூடிய வரன்களை தடுத்துட்ருக்காங்க. நண்பர்கள் மத்தியிலையும் தேவையில்லாத என்னை பற்றி கெட்ட பேர் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கி அது மூலமாக சில தடை. ஸோ இந்த எதிர்ப்புகள், பகைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகும். உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை கூடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெண் கொடுக்கறதுக்கோ அல்லது ஒரு மணமகனை கொடுக்கறதுக்கோ கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்து வாழக்கூடிய தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள், பிரிந்த காதலர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, சம்மந்தமே இல்லாமல் என்ன நடந்தது அப்படின்னே தெரில. நல்லா போயிட்டு இருந்தது எங்கள் லைஃபு, நல்லா வந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, அடுத்த லெவலில் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தோம். என்ன நடந்ததுன்னு சம்மந்தமே இல்லாத ஒரு சில பிரச்சனைகள் நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு காலகட்டங்களில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசில் யார் வந்து என்ன சொல்லி வந்து தேவையில்லாமல் கெடுத்து விட்டாங்களோ அது 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் வந்தது. அதனால் வந்து எங்களுக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல். செய்யாத தவறுங்க நான் இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிச்சுருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுருச்சுங்க. அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் வந்து நாங்களும் 2 பேரும் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. இதனால் குடும்ப அமைப்புகள் சரி வராமல் ஆளுக்கு ஒரு திசையில் வாழ்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் விருப்பப்பட்ட ஒரு நபர், என்னை தேடி வந்த ஒரு நபரும் காரணமே இல்லாமல் என்னை விட்டு இன்றைக்கி விலகி போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. இந்த நிலைகள்லாம் எப்போ தான் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது வரைக்கும் உங்கள் மேலே இருந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது குறையுங்க. உங்கள் மேலே தேவையில்லாமல் தப்பான ஒரு அபிப்பிராயம் உருவாயிருக்கும். அந்த அபிப்பிராயம் அப்படிங்கிறது மாறும். பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள், பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமைகள் அப்படிங்கிறது மேலோங்குங்க. பிரிந்து சென்ற நபர்கள், விட்டு விலகி சென்ற நபர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நீங்கள் தேடி போய் பேசுனீங்கன்னா கூட அந்த பிரச்சனையை அத்தோடு சால்வ் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்க. ஏன்னா என்ன காரணம்னு தெரியாமல் தாங்க இவ்வளோ நாளாக எல்லாத்தையுமே வந்து பேசிகிட்டு இருந்தோம். இது வந்து பேசுகிறதுக்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது எங்களுக்கு அமையலை. அந்த தருணம் இப்போ உருவாகுங்க. உங்கள் பிரச்சனையை கூடிய விரைவில் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் கண்டிப்பாக பிரிந்த நபர்கள் யாராக இருந்தாலும் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா அந்த சமுதாயத்தில் இன்றைக்கி ஒரு இது மிகப்பெரிய அவப்பேர் ஏற்படுத்திச்சு. ஏன்னா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஒன்றும் குழந்தை இல்லையா, கல்யாணமாக இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஒன்றுமோ ஒரு குழந்தை இல்லை, ஒரு பையன் மட்டும் இருந்துட்டால் போதுமா, அடுத்தது இன்னொரு வாரிசு இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கலான்னு என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எங்களை பற்றி தேவையில்லாத கருத்துக்களை சொல்லக்கூடிய நிலை. இதனால் எந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, எந்த ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிக்கு அட்டன் பண்ண முடியலைங்க. எங்கேயும் போகாமல் வீட்டோடு முடங்கி கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த நிலைகள் மாறும். கூடிய விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஏற்படுச்சோ அந்த இடத்துல இந்த குழந்தை பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டுவதற்கான யோகங்கள், புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள்லாம் கூடுங்க. இவ்வளோ காலகட்டங்கள் இவ்வளோ காசு சம்பாரித்து என்ன பிரயோஜனம்? உங்களால் சொந்தமாக ஒரு இடம் வாங்க முடிஞ்சுதா? உங்களால் சொந்தமாக ஒரு வீடு கட்ட முடிஞ்சுதா?
உங்களால் சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் வாங்க முடிஞ்சுதான்னு சொல்லி மற்றவங்களாம் நம்மளை பார்த்து ஏளனமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நிலைகள் மாறும். கூடிய விரைவில் சொந்தமாக ஒரு வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் அல்லது வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி அடுத்த லெவலுக்கு ஒரு ஃப்ளோர் இருக்கிறது 2 ஃப்ளோர் கட்டுறதுக்கான வாய்ப்பு, பக்கத்துலேயே ஒரு லேண்ட் இருக்குங்க, அதோடு சேர்த்து அதையும் வாங்கிட்டு அது கூட சேர்ந்து வீட்டை கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கூட புதிய நிலம் வாங்குவதற்கான யோகம், பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே உருவாகும். அடிஷ்னலாக வண்டி வாகனம் வாங்குவதற்கான சில அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. வண்டி வாகனம் கட்டாயமாக நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோக காலம் அப்படின்னே சொல்லலாங்க. நீண்ட நாட்களாக உடல் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை விட்டு விலக போதுங்க. ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ரொம்ப நாளாக தீராத வியாதிகள் கூட தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள், அதற்குண்டானபடி சில வைத்தியங்கள் எடுப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகும். கல்வியில் நல்ல ஒரு மேன்மை இருக்குங்க. இது வரைக்கும் படிக்கவே இல்லை, ஞாபகம் மறதி, இவர் வந்து கல்வியில் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல, இவருக்கு வந்து கல்வியில் பெரிய நாட்டமே இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட உங்களுடைய வளர்ச்சி அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். கல்வியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. கல்வி சார்ந்த யோகங்கள், கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலைகள் விலகி நல்ல நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்ருக்கிறவங்க, எழுதிட்டுருக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அது ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக ஒப்பிட்டு பார்த்து அதில் உள்ள திசாபுத்திகளை தெரிஞ்சுட்டு அதுக்குண்டானபடி செயல்பட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.